2026ல வரக்கூடிய சனி பெயர்ச்சியில மேஷராசி அன்பர்கள் வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து வேலையில இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாற்றம் வேணும்னு அவங்களே ஆசைப்படலாம். அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க மேற்கொள்றதுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலம் உகந்ததா இருக்குமா சார்? கண்டிப்பாம்மா. ஜாப் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ம். ஏன்னா சனி உள்ளே வந்துட்டாலே இடமாற்றம் உண்டு. நான் அதனால தான் அந்த இயரை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். 96, ம். 95, 94ன்னு அந்த இயரை மென்ஷன் பண்ணேன். நிச்சயமாக ஜாப் சேஞ்சஸ் உண்டு. இவங்களா இன்னொரு வேலைக்கு போகிறேன், அங்கே எனக்கு ப்ரமோஷன் இருக்குது, அங்கே எனக்கு வந்து இன்னும் இன்க்ரிமெண்ட் இருக்குது, இல்லை சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே எனக்கு நல்ல போஸ்டிங் இருக்குது, நல்ல ரேங்க் இருக்குது அப்படின்னு இவங்களா வெளியில் போனாங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சம். ஓகே. இப்போ இவங்களா மேஷராசி என்பர்களாக முயற்சி எடுத்து ஜாப் சேஞ்சஸ் வச்சுக்கக்கூடாது. இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு ஜாப் போயிடுது, இல்லை வந்து அங்கே ஒரு லெட்டர் போட்டு அந்த பீரியட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட் வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி இவங்க வேறு வழி இல்லாமல் வெளியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லது. எப்பயுமேமா இந்த சனி தசையில் மட்டும் நாமளாக முயற்சி எடுத்து இடமாற்றம் வச்சுக்கக்கூடாது. இது ஒரு ரகசியம். சனி தசையில் மட்டும், இந்த 7.5 சனியில் மட்டும் நாமளாக ஒரு முயற்சி எடுத்து இடமாற்றம் வச்சுக்கக்கூடாது. சனியே அதை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது யாரும் அசைச்சிக்கவே முடியாது. புரியுதுங்களா? நம்ம கிரியேஷன்ஸ் இருந்தால் நம்ம மூளையை யூஸ் பண்ணோம்னா அவர் ஒத்துக்க மாட்டார். நான் சொல்கிறத நீ செய்ப்பா அப்படின்வார். ஆனால் அவரே கொடுத்துட்டாருன்னா எந்த கொம்பனாலையும் சனி கொடுத்ததை அசைக்கவே முடியாது. அதனால் சனி கொடுப்பாரே, ஆனால் அந்த சேஞ்சஸை இடமாற்றத்தை கிரகம் கால நேரம் உங்களுக்கு கொடுத்ததுன்னா அழகாக வாங்கிக்கோங்க, கை நீட்டி வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்களா நான் போகிறேன், நான் இந்த முயற்சி பண்ண போகிறேன், நான் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்களாக செஞ்சீங்கனாக்கா அது வந்து அனுமதி இல்லை.